அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? பாவலர் பெருஞ்சித்திரனாரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். லாஸ்ட் இயர் வந்து குரூப் 4 குரூப் 2 ரெண்டுலேயுமே கேட்டிருந்தாங்க இயற்பெயரை பற்றி. ஒரு இதில் வந்து பாவலரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு இதில் துரைமாணிக்கம் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள் அப்படின்றவங்க வந்து பெற்றோர். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர், எங்கள் ஊரை சேர்ந்தவர். 10/3/1933 முதல் 11/6/1995 வரை வாழ்ந்தவர். சிறப்பு பேர் வந்து பாவலரேறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். இவர் வந்து இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ தேன்மொழி அப்படின்றது தனித்தமிழ் இலக்கியம் அப்படின்ற வகையை சேர்ந்தது. தமிழ் சிட்டு அப்படின்றது வந்து சிறுவர் இதழ். தமிழ் நிலம் அப்படின்றது வந்து அவருடைய இன்னொரு இதழ். ஸோ இது மூணையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை அதை மூணையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு நூலை மட்டும் கீழ்கண்டவற்றில் எது அவர் எழுதிய நூல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்பறவைகள், கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, உலகியல் 100, பாவியக்கொத்து, 100 ஆசிரியம், என்சுவை 80, மகபகவஞ்சி, உலகியல் 100 அழகான வந்திருக்கு, அம்பை, திருக்கூத்து, கற்பனை ஊற்று. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய முக்கியமான நூல்கள். இவர் வந்து தனித்தமிழ் இயக்க புலவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். இவர் வந்து பாரதிதாசனின் தலைமை மாணக்கர். ஓகேங்களா? யாருடைய மாணக்கர்? இவர் மாணவர். இவர் பாரதிதாசனோட தலைமை மாணவர். தனித்தமிழ் மறவா என சிறப்பிக்கப்படுவர். தனித்தமிழ் மறவர் என சிறப்பிக்கப்படுவர். உலகத்தமிழ் முன்னேற்ற கழகத்தை வந்து ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை, திருக்குறளோட மெய்ப்பொருளுரை வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஓய்வும் பயனும். ஓய்வும் பயனும் எனும் பாடல் பள்ளிப்பறவைகள் எனும் குழந்தை பாடல் தொகுப்பின். ஓகேங்களா? பள்ளிப்பறவைகள் அப்படின்றது குழந்தை பாடல் தொகுப்பு 2ஆம் பகுதியில் உள்ள ஓய்வு பயணம் எனும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பள்ளிப்பறவைகள் எனும் நூல் குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை எனும் 3 பிரிவுகளை உடையது. ஓகேங்களா? பள்ளிப்பறவைகள் எனும் நூல் குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை எனும் 3 பிரிவுகளை உள்ளது. இந்நூலில் பாடல்கள் பல தேன்மொழி, தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை. ஸோ அவருடைய இதழ்கள் பார்த்தோம்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தேன்மொழி வந்து தனித்தமிழ் இலக்கியம், தமிழ் சிட்டு வந்து சிறுவர் இதழ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓய்வும் பயணம் எனும் பாடல். ஸோ இதை பார்த்தோம்ல இப்போ இதில் இது வந்து அவர் எழுதிய நூல். இது அறிவியல் ஆய்வு செய்வோம் நீ அன்றாட செய்தி படுப்பாய், செறிவரும் உன்றான் அறிவு உள்ள செழுமை வழியும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூல்கள் தேர்ந்து கற்பாய், திருத்த மெய்நூல்கள் அறிவாய், வருத்த தீமையும் பொய்மையும் களவாய் அப்படின்றது அவர் எழுதிய நூல்கள். தமிழ் கும்மி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கொட்டி கும்முங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, பொய்யகற்றும் உள்ள புட்டருக்கும் அன்பு பூண்டவரின் என்ப பாட்டருக்கும், உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் வழி காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து இதெல்லாம் புது புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், ஊழி நீண்ட தெருக்கள பகுதி, அல்லது இன்னொன்று வந்து நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேதினி அப்படின்னா வந்து உலகம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு வந்து எத்தனை தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 8 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து அன்னையே மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி கூடக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னும் பார்ப்பதே என் தொகையே நற்கனியே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை கலை வடிவமே, முன்னுன் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக பாடியிருந்திருப்பார். பாடல் பாவலர் பெருஞ்சித்திரன் கனிச்சாறு பகுதியிலேருந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் எனும் பாடலுக்கு சொந்தக்காரர் துரைமாணிக்கம் எனும் ஏற்கொண்ட பாவலர் பெருஞ்சித்திரனார். திறம் பெருகும் உரம் பெருகும் தீமை கதிர் நிற்கும் அப்படின்றதும் பாவலர் பெருஞ்சித்திரனார். அறம் பெருகும் ஆண்மை வளரும் மருள் விலக்கி போகும் அப்படின்றது அவர் எழுதினதான்
புறம் பெயரும் பொய்மை பெயலாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எழுதினார் பாவலர் பெருஞ்சித்தனார் தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பி விட்றேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே, பாய்.